ஊருக்குள்ள ஒரு அரசர் வர்றாருன்னா எப்படி வருவாரு? ஆயுதங்களோட, தன்னோட படை வீரர்களோட வருவாரு இல்லையா? ஆனா இந்த உலகத்தையே படைச்சவரு ஒரு சின்ன கழுது குட்டி மேல பவனி வர்றாரு. வெல்கம் டு தி சேவியர் டியூன்ஸ், தி ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் பாம் சண்டே. அன்னைக்கு எருசலேம் வீதியில மக்கள் எல்லாம் வந்து ஓசனா ஓசனா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிச்சாங்க. ஆனா ஏசு அங்க போனது மகுட சுட்டுறதுக்காகல, நம்மளோட பாவங்களுக்காக முள்முடி சுட்ட போனாரு. அவர் அந்த கழுது குட்டி மேல பவனி வரும்போது ஒரு வெற்றியாளரா மட்டும் அங்க வரல, நம்மளோட பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற ஒரு பலியாடாகத்தான் அங்க வந்தாரு. அன்னைக்கு மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்கவுங்க கிட்ட இருக்க துணியெல்லாம் விரிச்சு குருத்தோலைகளை வந்து அசைச்சு ஓசனா ஓசனா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வரவேற்றாங்க. இன்னைக்கு நம்ம மனக்கவலைகளையும் பாரங்களையும் அவரோட பாதத்துல வச்சுட்டு சந்தோஷத்தோட அவரை நம்மளோட லைஃப்ல வர அலோ பண்ணீங்க அப்படின்னா, அவர் உங்களோட வாழ்க்கைய அழகா மாத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. அவர் கொடுக்குற சமாதானம் இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தோடவே ரொம்ப பெருசு. இப்ப என்ன, இயேசு உங்க ராஜாவா ஏத்துக்க ரெடியா இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லிருப்போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.